லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி மிகவும் ஒரு முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுகிறது. அந்த திருமங்கலம் தொகுதியில 1952 2021 வரை யார் யாரெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது 1952 ராசாராம் காங்கிரஸ், 1957 பெரிய வளவ குருசேட் ரெட்டியார் காங்கிரஸ், திருவேங்கடம் காங்கிரஸ், 1962 1967 சித்தன் காங்கிரஸ்ங்கிற ஒரு எம்எல்ஏ வந்திருக்காரு. 1971 ரத்னசாமி தேவர் பார்வர்ட் பிளாக் ஒரு தடவை வந்திருக்கு. அடுத்து சரஸ்வதி அதிமுக 1977, 1980 சித்தன் காங்கிரஸ், 1984 சித்தன் தான் காங்கிரஸ் எம்எல்ஏ. சுவாமிநாதன் 1989 திமுக, ராதாகிருஷ்ணன் அதிமுக 1991, 1996 முத்துராமலிங்கம், 2001 காளிமுத்து அதிமுக, 2006 இளவரசு மதிமுக, 2009 இடைத்தேர்தல் நடக்குது. அதுல லதா அதிகமான்கிறவங்க போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். அடுத்து 2016 ஆர்பி உதயகுமார், 2021 ஆர்பி உதயகுமார். இதுல ஹாட்ரிக் வெற்றி பெறுவாரா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஹாட்ரிக் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஓபிஎஸும் இபிஎஸும் ஒன்னா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு இருந்தாங்க இல்லையா, அப்போ வாய்ப்பு இருந்துச்சு. சரி நம்ம மறவர் தானே, ஓட்டு போட்டுருவோம், ஜெயிக்க வச்சிருவோம் அப்படிங்கிற லெவலில் ஓட்டு போட்டாங்க. ஆனால் 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் ஆர்பி உதயகுமார் 3வது முறையாக வெற்றி பெற முடியுமா? அதுதான் கொஞ்சம் கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டிலேயே அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தொகுதியாக திருமங்கலம் தொகுதிக்கு அம்மையார் சசிகலா அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது ஜீவிதா நாச்சியார் வழக்கறிஞர், அமமுக மாணவியர் அணி செயலாளராக இருந்தவர், மதுரை மாவட்டத்தில் தினகரனுக்கு கடுமையாக உழைத்தவர், மன்னார்குடி வகைராவுக்கே கடுமையாக உழைத்தவர், மன்னார்குடியின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர் ஜீவிதா நாச்சியார். அப்படிப்பட்ட ஜீவிதா நாச்சியார் தான் இடைப்பட்ட காலங்களில் போய் சென்று சந்தித்து பேட்டி கொடுத்ததன் அடிப்படையில் டிடிவி தினகரன் அம்மையார் ஜீவிதா நாச்சியாரை கட்சியை விட்டே நீக்குகிறார். கட்சியை விட்டு நீக்கக்கூடிய அளவுக்கு என்ன துரோகம் செய்தார் என்றால் ஒரு துரோகமும் கிடையாது. டிடிவி தினகரனுக்கு சொந்த சித்தி போய் பார்த்துருக்காங்க. இது ஒரு தவறா? இவர் ஒழுங்கா கட்சியை வழிநடத்திருந்தா எதுக்கு அடுத்த கட்சிக்கு போறாங்க, அடுத்த இதுக்கு போறாங்க? யோசனை பண்ணி பாருங்க. டிடிவி தினகரன்ட்ட கேள்வி கேட்குறாங்க பத்திரிகையாளர், அம்மையார் சசிகலா கட்சி தொடங்க போறாங்களே, தொடங்கட்டும், ஜனநாயகத்தில் யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்றது ஒரு பெருந்தன்மையா இருக்கும். அதை விட்டுட்டு திடீர் இட்லி, திடீர் சாம்பிராணி, திடீர் சாம்பார் என்று நக்கலும் நையாண்டியும் பேசினார். இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சதை பற்றி கேட்குறாங்க. ஜனநாயகத்தில் நாட்டில் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றவர் ஏன் அம்மையார் சசிகலா அவர்கள் கட்சி தொடங்குவதா திடீர் இட்லி திடீர் சாம்பார்னு சொல்றாரு? ஏன்னா இவருடைய ஆணிவேரெல்லாம் பிடுங்கிக்கிட்டு அம்மையார் சசிகலா வசம் போய்கொண்டு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட தென் மாவட்டங்களில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற ஒரு கட்சியே இல்லை. பொறுப்பாளர்களே போட்டாலும் இனிமேல் அங்கே வேலைக்கும் போக மாட்டாங்க, ஒழுங்காக அது பண்ண மாட்டாங்க. ஏதோ இவங்கள்கிட்ட பதவிக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கிறவங்க அந்த தேர்தல் வரலையும் இருப்பாங்க. தேர்தலுக்கு பிறகு யாருமே அந்த கட்சியில் இருக்க மாட்டாங்க பெரிய அளவுக்கு. செய்த பாவமும் செய்த வினையும் பின்னால் வந்து பிடரில் அடிக்கும் என்பார்கள். கட்டி கொடுத்த சோறும் சொல்லிக் கொடுத்த புத்தியும் யானை வாயில போன கரும்பும் திரும்ப வரவே வராது. அரசியல்ல வளர்த்து எடுத்தவர் யாரு? அம்மையார் சசிகலா தான். டிடிவி தினகரனை அரசியல்ல வளர்த்து இன்னைக்கு சொகுசான வாழ்க்கை, சொகுசான சொத்துக்கள் எல்லாம் இருக்குன்னா அதுக்கு யார் காரணம்? அம்மையார் சசிகலா அவர்கள் தான். அம்மையார் சசிகலா அவர்கள் தானே துணை பொதுச் செயலாளராக டிடிவி தினகரனை பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு போனாரு. வந்து பார்த்தா கட்சியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ எந்த அளவுக்கு 18 பேர் யாரை நம்பி வந்தாங்க? டிடிவி தினகரனை நம்பி வந்தாங்களா? இவருக்கு மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் பேரவைன்னு இந்த திருச்சி ரங்கராஜ் ஆரம்பிச்சனே, தினகரனை நம்பி ஆரம்பிச்சனா? அம்மையார் சசிகலாவோட விசுவாசியா நான் இருந்ததுனால அவங்க சொந்தக்காரர் தானே டிடிவி தினகரன்கிற அடிப்படையில தான் நான் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் பேரவைன்னு ஆரம்பிச்சேன். இல்லைன்னா எனக்கு நான் தலையெடுத்தா தினகரனுக்கு போய் தனிப்பட்ட முறையில் உழைச்சி நொந்து போய் 2 வருஷம் கஷ்டப்பட்டு எடப்பாடி பழனிசாமியால பொய் வழக்குல 3 நாள் ஜெயிலில் இருந்து எவ்வளோ நான் துன்பப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், துயரப்பட்டேன். அப்போ அந்த தினகரன் குரல் கொடுக்க பேசலை. ஜெயிலில் தானே எழுந்துட்டு போனோம், நம்மளும் ஜெயிலில் இருந்தோம்ல. ஆக தினகரனுடைய புத்தி வன்மமான புத்தியா இருந்தது. வக்கிர புத்தி சொல்லுவாங்கல்ல, தீராத வக்கிர புத்தின்னு
அந்த வக்கிரபுத்தனுடைய தாண்டவமாக இப்ப சொல்றாரு அம்மையார் சசிகலா தொடங்கிய கட்சியை சக்க சக்கையா போயிடும் அப்படிங்கிறாரு. சக்க சக்கையா இருக்கிறது தினகரனா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. தினகரன் தானே? அப்ப தினகரன் அவரே சொல்லிக்கிறார், நான் சக்க சக்கையா போயிட்டேன், ஏன் பாவம் சும்மா விடாதுங்கிறாரா? தினகரன் அவர்களே, உங்களால் நம்பி வந்தவர்கள் எத்தனை பேர் அரசியலில் வீணா போயிட்டாங்க, இப்பவும் வீணா போயிட்டு இருக்காங்க. நான் பல நண்பர்கள்ட்ட சொல்றேன், தயவு செய்து நீங்க உங்களுடைய பிடிச்ச கட்சிக்கு நீங்க போயிருங்க. அம்மையார் சசிகலாட்ட போங்க, அவங்கள்ட்ட தஞ்சமடைங்க. அவங்க தேவையான ஆதரவுகளை தருவாங்க. உங்களை அரசியலில் நிச்சயமா வளர்த்து கொண்டு வருவாங்க, கைவிட மாட்டாங்க. தினகரனை நம்பி இருப்பது அது தீ பிளம்புக்கு மத்தியில நடுங்கி நிக்கிறது சமம். பாலைவனத்துல திடீர்னு தீப்பத்தி எரியுது, அந்த இடத்துல நிக்கிறாங்கன்னா எங்கேருந்து தண்ணி வரும்? மானமும் மழை பெய்யாது. பாலைவனத்துல எங்கேயா மனம் நல்லா சட சட சடன்னு மழை அடிக்குமா? துவானம் கூட வராது பெரிய அளவுக்கு. அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு விழிபுதுங்கி நிற்கிறார்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பலர். நான் பல பேர்த்துக்கிட்ட சொல்லியிருக்கேன், போங்கய்யா சின்னம்மாட்ட போங்க, சின்னம்மா ஆதரவு கொடுப்பாங்க போங்க அப்படின்னு சொல்லி பல பேர்த்த அமைச்சிருக்கேன். அதை நான் சொல்லி விளம்பரப்படுத்திக்க நான் விரும்பல. இன்னாருதான்னு நான் சொன்னேன்னா அப்ப நான் தான் சொன்னேங்கிறது மாதிரி தப்பா போயிடும். நான் சொல்லி பல பேர்த்துக்கிட்ட அமைச்சிருக்கேன். பல பேர்த்துக்கிட்ட சொல்லி அம்மையார் சசிகலா வசம் போங்க, அவங்க அரசியல்ல உங்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பார்கள், உங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும்னு பல பேர்த்த நான் சொல்லி அமைச்சிருக்கேன். ஏன் சொல்லி அமைச்சிருக்கேன்? தினகரனால பாதிக்கப்பட்டவங்க மேலூர் சாமியில இருந்து, வெற்றிவேல இருந்து, தேனி கர்ணன்ல இருந்து, இந்த திருச்சி ரெங்கராஜில இருந்து எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க. உழைச்சவங்களே இவர் கண்ணுக்கே தெரியாது. என்கிட்டதான் டாக்டர் வெங்கடேஷ் சொன்னாரே, எங்க அத்தானை நம்பி போகாதீங்க, நட்டாத்துல விட்டுட்டு போயிடுவாரு. எங்க அத்தானை சாமியார் மாதிரி அவர் பாட்டுக்கு போயிடுவாருங்க. அவரை நம்பியா ரங்கராஜ் நீங்க இறங்குறீங்க, நீங்க பாட்டுக்கு பத்திரிக்கை நடத்துறீங்க, விவசாயம் இருக்கு, ஏதோ ஒன்று பார்த்துட்டு போனது, நான் எதுக்கு அவரை நம்பி வரீங்கன்னு என்கிட்ட சொன்னார். அப்போ தினகரனை நம்பி போனவர்கள் எத்தனை பேர் நட்டாத்துல நிற்கிறாங்க, தத்தளிக்க முடியாம, கடன் அடைக்க முடியாம, வெளிமாநிலத்துக்கு வெளிநாட்டுக்கு ஓடியவங்க எத்தனை பேர். கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியில் லெனின்கிறவர் பல லட்சம் ரூபாய் இழந்துட்டு நிற்கிறார் அவரெல்லாம். அதனால தினகரனால் பாதிக்கப்பட்டவர்கள் பலர் உண்டு. பாதிக்கப்பட்டவர்கள், மன உளைச்சலுக்கு ஆளானவர்கள்லாம் உங்களுக்கு சரியான மருந்து அம்மையார் சசிகலா அவர்கள் தான். அவங்கள்ட்ட போங்க, சிறந்த ஒரு வைத்தியமா உங்களுக்கு மனப்பக்குவத்தை கொடுத்து என்ன ஒரு நல்ல அரசியல் நிலைமைக்கு கொண்டு வருவாங்க. நல்ல ஆறுதலா இருப்பாங்க, ஒரு தாய்க்கு தாயா. அதனால அம்மையார் சசிகலா அவர்களுடைய அரசியல் கட்சி அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் வருகிற தேர்தலில் அதிமுகவில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களுடைய வெற்றியை தடுக்கக்கூடிய வகையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அவர்களால் தான் அதிமுக இன்னைக்கு படுகொலியில் நிற்குது. எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போறாரு இங்க கூட்டணி பேச. எந்த காலகட்டத்திலேயே அதிமுக டெல்லிக்கு போய் கூட்டணி பேசுற பழக்கம் எங்கேயாவது உண்டா? அதிமுக வரலாறுலே உண்டா? போயஸ்காரனுக்கு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு ஐயா சாமி எனக்கு 2 சீட்டு கொடுங்க, 3 சீட்டு கொடுங்க, 5 சீட்டு கொடுங்கன்னு பேசுறவங்க பூரா இன்னைக்கு உங்களை ஏஜென்ட் மாதிரி, டிடெக்டிவ் மாதிரி கூட்டிட்டு எடப்பாடியை கூட்டிட்டு டெல்லிக்கு போகக்கூடிய ஒரு கேவலமான நிலைமை இருக்கு. ஆக இந்த நிலைமையெல்லாம் மாறணும், அதிமுக ஒன்னா இணையணும் அப்படின்னா அதுக்கான சூழல் நிச்சயம் 2026 தேர்தலுக்கு பிறகு அமையும். அதனால திருமங்கலம் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த மட்டும் அம்மையார் சசிகலா அவர்களுடைய ஆதரவுல சகோதரி ஜீவிதா நாச்சியார் அவர்கள் மகத்தான வெற்றி பெறுவார். திமுக அங்கு கூட்டணிக்கு தான் கொடுக்கும், திமுக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்னை பொறுத்தவரையிலும், நான் கணிச்ச வரலையும். அதனால அந்த திருமங்கலம் தொகுதியில 6 முறை காங்கிரஸ் வெற்றி பெற்று இருக்கிறது, 5 முறை அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது, 1 முறை பார்வர்டு பிளாக் வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போல 5 முறை அதிமுகவும் வெற்றி பெற்று இருக்கிறது. அதிமுக 5 முறை, காங்கிரஸ் 6 முறை, பார்வர்டு பிளாக் 1 முறை, மதிமுக 1 முறை, இப்படியான ஒரு சூழல் இருக்கு. இப்போ திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி ஒரு திருப்பு முனையை அம்மையார் சசிகலா அவர்களுக்கு ஏற்படுத்தி ஜீவிதா நாச்சியார் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 20,000 30,000 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெறுவார். ஏன்னா அதிமுக நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. அதிமுக எடப்பாடி பழனிசாமி காண்டிங்கிறத தாண்டி எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த முகத்தை பார்ப்பாங்க. அதே நேரத்தில் அந்த கட்சி ஒன்றுபடலை, ஒன்றிணைக்கணும்னு கடைசி வரையிலே போராடி கொண்டு இருக்கிற அம்மையார் சசிகலா அவருடைய அந்த நிலைப்பாடுகளை எல்லாம் உணர்ந்து அவர் எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியார் பாதிக்கப்பட்டார் என்பதை கருத்தனை கமுதி
கமுதியில அந்த கட்சி கொடியை அறிவிக்கும் போது அவர்கள் பேசிய அந்த வார்த்தைகள், எடப்பாடி பழனிசாமியினுடைய வன்மம், வக்கிர புத்தி, தினகரனுடைய வக்கிர புத்தி அனைத்தும் அம்மையார் சசிகலா அவர்களுக்கு கை கொடுத்து திருமங்கலம் சட்டமன்ற தேர்தலில் அம்மையார் சசிகலா அவர்களுடைய ஆதரவுடன் சகோதரி ஜீவிதா நாச்சியார் கிட்டத்தட்ட 20,000 30,000 ஓட்டு வித்தியாசத்திலே மகத்தான வெற்றி பெறுவார். 50,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. என்ன நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம். திருமங்கலம் தொகுதியை பத்தி இன்னும் பல்வேறு ருசிகரமான அந்த தொகுதியினுடைய நிலைப்பாடுகள், தொகுதியினுடைய வரலாறுகளை பத்தி இன்னும் அடிக்கடி நம்ம வெளியிட போறோம். நம்ம லகரம் டிவி சேனலை பார்க்கக்கூடிய ஏற்கனவே இருக்கும் நேயர்கள் உங்களுடைய நடுநிலை கருத்துக்களை, கருத்து திணிப்பு இல்லாமல் நடுநிலையான கருத்துக்களை வெளியிடுங்க. அப்போதான் இன்னும் திருமங்கலம் தொகுதியை பற்றி இன்னும் நடுநிலையாக நம்ம செய்தியை வெளியிட முடியும். திருமங்கலம் தொகுதியில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் லகரம் டிவிக்கு பேட்டி கொடுக்கணும்னா என்னுடைய கைபேசி எண் ஸ்க்ரீனில் வரும். எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா லிங்க் அனுப்பிச்சுடுவேன். ஜூமில் நீங்கள் ஜூமில் அங்கே நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே பேட்டி கொடுக்கலாம். அதுபோல் கைபேசியில் நீங்கள் தொடர்பு கொண்டு பேட்டி கொடுக்கலாம். லகரம் டிவி சேனலை பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் லகரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி, ஆல் பெல் பட்டன் அழுத்தி ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.